அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு நாம் பார்க்கவிருப்பது மேஷம் முதல் மீனம் வரை தொடர் காணொளிக்கு ரிஷப ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். ஸோ நம்ம வருட பயிற்சி பலன்கள் ஏற்கனவே போட்டிருந்தோம். இப்பொழுது குரு பெயர்ச்சிக்கான, அதாவது இந்த வருடம் ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த வருடம் டு அடுத்த குரு பயிற்சி வரைக்குமான ஒரு ப்ரொலாங்டு ஒரு பலன் வந்து இருக்கும். ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்திற்கு சென்று லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்வை செய்ய போகிறார். ஸோ அடுத்த வருஷம் கடைசி, அதாவது இந்த வருஷத்தினோட லாஸ்ட் 27 ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவும் இந்த குருவோடு சேர்ந்து இணைய போகிறார். ஸோ இதற்கான ஒரு அவுட்லைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்தவித நன்மைகளை செய்ய போகுது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பெரிய பலன்கள் இருக்குன்னே சொல்லலாம். அட்டமாதிபதி லாபாதிபதியான குரு 3ஆம் இடத்தில் உச்சமாகுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ நிறைய நன்மைகள் நடக்கவிருக்கிறது. இதுவரை திருமணமாகாத பலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஒரு ரிஷபராசி குரு பயிற்சி பலன் வந்து இருக்கும். அதே போல திருமணமாகி விவாகரத்தானவர்களுக்கு மறுமணத்திற்கான ஒரு டைமாகவும் இந்த பீரியட் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே திருமண காரியங்களுக்கு ரிஷபத்திற்கு இது பாசிட்டிவ் தான். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது தான் ஆக்சுவலி வந்து குரு பலன் அப்படின்னு சொல்லுவோம். ஆயினும் இந்த குருவனுடைய பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கிறது. உங்களுடைய 7ஆம் இடமான விருச்சிகத்தை குரு பார்க்கவிருக்கிறார், உச்ச குரு பார்க்கவிருக்கிறார். ஸோ குரு எனக்கு குரு பலன் இருக்கும் போதே எனக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னாலுமே இந்த வருடம் வந்து உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு வந்து உயரும். நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இடமாற்றம் இஸ் நாட் லைக் எவிடென்ட், கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பட் நிச்சயமாக வேலை வாய்ப்பு நான் வெளியில் தேடிட்டு இருந்தேன், எனக்கு இவ்வளோ நாள் கிடைக்கல, இல்லை நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், எனக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், க்ரீன் கார்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, விசா ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு இந்த வருடத்தில் அமையக்கூடிய தன்மையாக இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை 3ஆம் இடத்து குரு பார்ப்பதனால் தன் வீட்டையே தான் பார்ப்பதனாலும் தனலாபம் நிச்சயமாக அதிகமாகும். ஹைக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்டு, இது வரைக்கும் உங்களோட முயற்சியில் இருந்த தடை தாமதங்கள் இது எல்லாமே விலகி வேலையில் முன்னேற்றமும் ஹைக்கு ப்ரமோஷன் இதெல்லாமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருவாரியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நமக்கு தடையாக இருந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராகவே நீங்கள் வந்து பார்க்க முடியும். மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்கும். இப்போ ரிஷபராசி பசங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னாலும் வரக்கூடிய வருடம் எழுத போகிறாங்க அப்படின்னாலும் 2 பேருக்குமே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மார்க் கிடைக்கும். இந்த வருஷம் கூட வந்து 4ல் கேது இருந்ததுனால அவங்களுக்கு எதிர்பார்த்த சீட்டு கிடைக்குமா, இல்லை நம்ம எதிர்பார்த்த காலேஜ்குள்ளே போயிடுவோமா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் இன்னுமே பசங்களுக்கு இருக்கும். ரிசல்ட் வந்தாச்சு இன்னுமே இருக்கும். பட் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கோர்ஸ், எதிர்பார்த்த ஒரு 10th எழுதுறவங்க வந்து எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கோர்ஸை வந்து அவங்களால கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியும். காலேஜ் முடிச்ச பசங்களுக்கு, லைக் காலேஜ் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு வேலையில் நல்ல பிளேஸ்மெண்ட்டுமே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இந்த வேலை ஷிஃப்ட் மட்டும் மேபி இந்த அன்பிளசண்டான ஒரு இதில் போட்டுருவாங்க. லைக் எதிர்பார்க்குற கம்பெனியில் வேலை கிடச்சிரும். பட் அவங்க இப்போ உங்களுக்கு ட்ரைனிங்கில் போடுற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். பட் ஜனவரிக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியாவில், அல்லது இப்போ எனக்கு வந்து ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு ட்ரைனிங் போட்டிருக்காங்க, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் இட், நான் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து உங்களுடைய ஏரியாவாக இருந்ததுன்னா இட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தான். லைக் தமிழ்நாட்டு பசங்க இருக்கீங்க, நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையிலே நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்காது. மினிமம் கொஞ்சம் தூரமாவது தள்ளி போகணும். ஸோ உங்களோட எய்ம் என்னவாக இருக்கணும்னா தூரமாக போட்டாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகத்தான் இந்த வருடம் இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையரோட இருந்த மனக்கசப்பு நிச்சயமாக விலகும். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து 4ல் கேது இருந்தாங்க. ஸோ 4ல் கேது இருக்கும்பொழுது பொதுவாகவே தாயாரோட மனக்கசப்புகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அடுத்தது வந்து 3க்கு வந்து ராகு வராரு. இருந்தாலுமே ராகுவுக்கு வந்து குரு பார்வை கிடைக்கிறதுனால 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம் இல்லையா, ஆனாலுமே குரு வராரு அப்படிங்கிறதுனால தாய் தந்தையோடு இருந்த மனக்கசப்புகள் வந்து நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து விலகும். இது மாணவர்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. ரிஷபராசிக்கு தாயோடு இருந்தக்கூடிய மனக்கசப்பு அல்லது தாயாருக்கு குழந்தைகள் மேலே இருந்த அதிருப்தி நிச்சயமாக விலகும். தாயாருடைய உடல் நலம் சரியாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 4ல் கேது வந்தது அப்படின்னாவே மெயினாக வந்து தாயாரை டிஸ்டர்ப் பண்ணும்.
ஸோ தட் இஸ் வெரி வெரி காமன். அது வந்து நிச்சயமாக விலகக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு பெட்டரான பாயிண்ட்டு அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். தாயாரோட உடல் நலம் மேம்படும். சுய உடல் நலமும் எனக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன், நான் வெயிட் போட்டுச்சு அல்லது ரொம்ப லீன் ஆகிட்டேன், ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் லேடிஸ்க்கு வந்து ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது குரு பயிற்சியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா 26ஓட ஒரு ஜூன்லேருந்து ஒரு ஜனவரி வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் குறையும். ஸோ அதில் வந்து ஒரு பாசிட்டிவான பாயிண்டாக தான் நமக்கு இருக்குது. கொஞ்சம் வந்து திருஷ்டி அதிகம் ஏற்படக்கூடிய அமைப்பு வந்து இந்த வருடத்திற்கு ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும். ஸோ திருஷ்டி கழிச்சுக்கணும், அப்பப்போ திருஷ்டி கழிச்சுக்கணும். வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருஷ்டி கழிகிற மாதிரியான சில விஷயங்கள், ஈவில் ஐ வந்து பிரேஸ்லெட் போட்டுக்கலாம், அல்லது ஈவில் ஐயில் வந்து ஒரு இது வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் நல்லா இருக்குது. பர்டிகுலராக மனை வாங்கி வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நினச்ச ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷம் வந்து மனை வாங்குவீங்க. நான் ஏற்கனவே மனை வாங்கி வச்சிருக்கேன், ஆனால் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், என்னால் கட்ட முடியல அப்படின்னாலும் வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த வருஷம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவுமே ரிஷபராசிக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்டாக தான் நமக்கு வந்து ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து ஒரு மேம்பட்ட நல்லவர் ஆக்சுவலாக கிடையாது. குரு வந்து இங்கே அட்டமாதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அவர் பொறுப்பேற்றுக்கிறாருனாலும் குரு திசை நடப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க ரொம்பவே பாவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் எப்பயுமே இருக்கும். குருவுக்கு சுக்கிரனை பிடிக்காது, அதோட கூட வந்து அட்டமாதிபதி அப்படிங்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார் குரு. அந்த குரு எப்படி நல்லது செய்வார்னா, ஆக்சுவலி இங்கே அவர் நல்லது பண்ணல, அவர் வந்து 3ஆம் இடத்துல மறைகிறாரு. 3ஆம் இடத்துல அவர் மறைஞ்சு உச்சமாகிறாரு. ஸோ இது ஒரு மாதிரி விபரீத ராஜயோக அமைப்புன்னு கூட சொல்லிடலாம். அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்துக்கு திருப்பி மறைகிறார், தன்னுடைய அட்டமத்துக்கு அட்டமத்தில் மறைகிறார். ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள்ல ஆயுள் ஆரோக்கியத்தை ஓரளவுக்கு சரிப்படுத்தக்கூட கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதாவது தாய் தந்தையருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ ரிலீவ் ஆகணும். பட் இருந்தாலுமே நீங்கள் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பிரச்சனைகள் இருக்க பிரச்சனைகள் இப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் வரும். மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். உங்களோட ஹெல்த்தும் பெட்டர்மெண்ட் ஆகுனாலும் அதுக்கு 2027 ஆகிடும். ஸோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருதா, கௌரவ நிலைமைகளில் ஏற்றக்குறைவுகள் வருதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சொந்த வீடு கண்டிப்பாக கட்ட போகிறீங்க. பட் 2027 வரைக்கும் உங்களுக்கு க்ளூ வந்து அதில் இருக்காது, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே. ஒரு நவம்பரில் தான் பார்த்தீங்கன்னா ஓகே இதுதான் கரெக்டு நமக்கு அப்படின்னு ஒரு கிளிக்கு கிடைக்கும். இல்லைனா நம்ம அப்பார்ட்மெண்ட்டாக போயிட்டு இருப்போம், நமக்கு பட்ஜெட்டுக்கு ஒத்து வந்தால் ஏரியா நமக்கு ஒத்து வராது, ஏரியா ஒத்து வந்தால் பட்ஜெட்டுக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி ஏதாவது முன்ன போனால் முட்டுது பின்ன போனால் முறைக்குதுன்ற மாதிரியான சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிச்சயமாக ரிஷபம் பார்க்க தான் போகிறீங்க. பட் இது வந்து என்னன்னா ஃபைனலாக பாசிட்டிவாக போய் முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப அப்செட் ஆக வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஜூன் டு நவம்பரில் இந்த வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் இப்படி சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மனைவியினுடைய ஹெல்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி ஐப்பசி, அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ ஸ்பவுஸ் ஃபார் ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பர்டிகுலராக ஐப்பசி மாதம் புரட்டாசி மாதங்களில் அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். முருக வழிபாடு இந்த 2 மாதங்களில் செய்வது, ஏதாவது ஒரு அறுபடை முருகர் கோயிலுக்கு இந்த 2 மாதங்களில் போய் வருவது அப்படிங்கிறது அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சனி தாங்க உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணக்கூடியவர் சனி தான். அவர் லாபஸ்தானத்தில் இருப்பதும் குருவினுடைய பார்வையை அவர் வாங்குறது தான் நமக்கு இங்கே பெஸ்ட்டு பாயிண்ட்டே. உங்களுடைய பெஸ்ட்டு எல்லாமே கொடுக்குறவர் வந்து சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் வந்து ரிஷபராசிக்கு சனி தான். அவர் லாபஸ்தானத்தில், லாப சனி எப்பயுமே எல்லா ராசிகளுக்குமே நல்ல பண்ணும், ரிஷபத்துக்கு ஒரு படி கூடவே பண்ணும். அதோட ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு இப்போ என்ன, குரு பார்க்குறாரு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கும். மறுமணம் மட்டும் வந்து யாரெல்லாம் இது வரைக்கும் இல்லை எனக்கு மறுமணம்லாம் வேண்டாம், எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் அப்படியே விட்டுறேன்னு இருக்கீங்களோ, அல்லது கணவன் மனைவி செப்பரேட்டடாக இருக்கீங்களோ, ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக அமையும். நான் வந்து என் கணவரை பிரிஞ்சிருக்கேன் அல்லது என் மனைவியை பிரிஞ்சிருக்கேன், ஏதோ ஒரு மனக்கசப்பு காரணமாக நாங்கள் ரொம்ப நாளாக பிரிஞ்சே இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்தில் அது சரியாகி நன்மை நடந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். நாங்கள் வந்து கணவனும் மனைவியும் வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருக்கோம், அவர் அங்கே வேலை பார்க்குறாரு, நான் இங்கே வேலை பார்க்குறேன், 2 பேருக்குமே ஒன்றா வாழக்கூடிய அமைப்பு ஏற்படலைன்னா அதுவுமே இந்த வருடம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஸோ நீங்கள் கணவனோ மனைவியோ உங்களோட ஜாப் குவிட் பண்ணிட்டு போகணும், அங்கே போய் வேறு வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணாலோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுவுமே இந்த டைமில் கிடைக்கும். பர்டிகுலராக பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த வருஷம் நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அவங்க அங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான பலனாகவே எடுத்துக்கலாம். டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கு, எனக்கு செட் ஆகாத ஒரு திருமணத்துக்குள்ளே மாட்டிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அல்லது டிவோர்ஸ் போகிறதுக்கே பயந்துட்டு நான் நின்றுட்டே இருக்கேன்னா இந்த பீரியடில் நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கி மறுமணமும் அடுத்த வருடம் அடுத்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவே மறுமணமும் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் தான்.
ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு பலனாகத்தான் என்னுடைய மனதுக்கு வந்து இந்த வருடம் ரிஷபத்திற்கு இருக்குது. நான் வந்து ஆல்மோஸ்ட் 85 மார்க்ஸ் வந்து கொடுப்பேன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு. ஏன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்கவிருக்கு அப்படிங்கிறனால 85 மார்க்ஸ் கொடுப்பேன். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவான் அவருக்கு வந்து நெய்தீபம் ஏற்றி வர வேண்டும். கொண்டக்கடலை வந்து நீங்கள் நெய்வேத்தியத்துக்கு பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டமஸ்தானத்தினுடைய பிரச்சனைகளை குறைச்சி அட்டமஸ்தானத்திலிருந்து நமக்கு கொஞ்சம் லக்கெல்லாம் கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை கிடைக்க வைப்பதற்கான ஒரு பரிகாரமாக தான் இது இருக்கும். குருவாயூருக்கு ஒரு முறை சென்று வரலாம். நான் ரொம்ப நாளாக வெளிநாடு ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல என்றாலும் கேஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நாட் ஜஸ்ட் டிவோர்ஸ் கேஸ், எந்த கேஸாலுமே ரிஷபராசி நான் வந்து ஒரு கேஸில் இருக்கேன், எனக்கு அது ஜெயிக்கணும் அப்படின்னா சனி லாபத்தில் இருக்கிறார். ஸோ இப்போ ஜஸ்ட் குருவை மட்டும் நம்ம பாசிட்டிவ் ஆக்கிட்டா போதும். அதுக்கு நீங்கள் வந்து குருவாயூர் சென்று வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ மற்றும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.